ஹாய் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புதுசா வரக்கூடிய ஒரு ஐபிஓ பத்தின முழுமையான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மதியானம் பண்ணியிருந்தார். கோவிந்தராஜன் அப்படிங்கிறவர். ரோசரி பயோடெக் பத்தின ஒரு ஐபிஓ வருது. அது என்ன டேட்டு, பிரைஸ்லாம் கொடுத்திருந்தார். இதோட அனலைஸ் சொல்லுங்க. இது ஒரு நல்ல முதலீடா இருக்குமா அப்படின்னு கேட்டது. ஸோ நம்ம இன்னைக்கே செஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அவங்க சைட்ல போய் ரிவ்யூலாம் பண்ணிட்டு, என்ன பண்றாங்க, என்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் திரட்டிட்டு ரொம்ப முக்கியமா அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் சேர்த்து ஒரு 5 வருஷத்துக்கு சேர்த்து நாம எப்படியோ எடுத்துட்டோம். இப்ப நம்ம அத வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா, ரிவ்யூ பண்ண போறோம். வழக்கமா நம்ம பண்ணுவோம் இல்லையா? சேம் ப்ராசஸ் எந்த மாற்றமும் கிடையாது. அவர்கள் எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் சார்ஜஸ் இருக்கு, அவங்களுடைய வருவாய் என்ன ஈட்டிட்டு இருக்காங்க, 5 வருஷம் எவ்வளோ வருவாய் ஈட்டுறாங்க, அவங்களுடைய செலவினங்கள் என்ன, கடன்கள் இருக்கான்னா என்ன மாதிரியான கடன்கள், இதெல்லாம் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிசிஎஃப் ஏர்னிங் பவர்ல வந்து ஒரு பங்கின் சரியான மதிப்பு என்ன? அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐபிஓல நம்ம முதலீடு செய்யலாமா, வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு நாம வரப்போறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னதான் இதுதான் நம்மளுடைய முதல் ரிவ்யூ. ஓகே. இப்போ நம்ம அந்த பங்குகள் பத்தி சில தகவல் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். இந்த நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா, இருவரால் தோற்றுவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 2 நபர்கள் சேர்ந்து இந்த நிறுவனத்த தொடங்குறாங்க. ஆரம்பிக்க ஆண்டு பார்த்தோன்னா 2003ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பேர் வந்து ஒருத்தர் பேர் வந்து எட்வர்ட் வால்டர் அப்படிங்கிறவரும், இன்னொன்னு சுனில் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற இருவரும் சேர்ந்து தான் இந்த நிறுவனத்தை தொடங்கி நடத்திட்டு வராங்க. 2009ல அது இன்கார்ப்பரேட் ஆக்கப்படுது. ஸோ சமீபத்தில் அவருடைய தேவை என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஐபிஓ பற்றி ஒரு தகவல் கொடுத்துருக்கோம். என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்கில் சொல்லியிருக்கோம். ஏன் வந்து ஒரு நிறுவனம் ஐபிஓக்கு வருது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் தேடி படிச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இவர்களோட நோக்கமும் கிட்டத்தட்ட அந்த நோக்கமாக தான் இருக்குது. நம்ம உள்ள டெப்த்தாக உள்ளே பார்க்கலாம். இவங்க என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க? நேம் வந்து ரோசசாரி அப்படின்னாலும் இது ஒரு பயோடெக், அதாவது கெமிக்கல் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. மொத்தம் இவர்கள் 3 செக்மெண்ட்டில் ப்ராடக்ட்ஸும் தயாரிக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமானது ஹோம் அண்ட் பர்சனல் கேர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அனிமல் ஹெல்த் அப்படின்னு பண்ணுறாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 6 செக்மெண்ட் 6 இண்டஸ்ட்ரியை வந்து கவர் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன், அதாவது ஹோம் பர்சனல் கேரில் வந்து 6 வித்தியாசமான தயாரிப்புகள், அதாவது சோப்பு அண்ட் டிடர்ஜென்ட், அப்புறம் இங்கு, பெயிண்ட்டு, கோட்டிங், செராமிக், அந்த டைல்ஸ், அதுக்கு சம்மந்தப்பட்ட கெமிக்கல்ஸ், அந்த விஷயங்கள்லாம் இவங்க தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான மெட்டீரியல் தயாரிக்கிறேன். கெமிக்கல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து இவர்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வித்தியாசமான டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு அவங்க கவர் பண்ணுறாங்க. அனிமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பெட்டு, அதாவது நீங்கள் வீட்டில் வந்து நாய் வளர்க்குறீங்க, இந்த நாய்க்கு தேவையான ஷாம்பு, க்ரோவிங் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபுட்டு, அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கோழி பண்ணைகள் இருக்கு இல்லையா, அந்த பண்ணைகளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதாவது அதுக்கு கோழிக்கு தேவையான தீவனங்கள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவர்கள் மொத்தமாக தயாரிக்கும். இவரோட நோக்கம், இவங்க பிஸ்னஸே வந்து இதன் மையமாக தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம உள்ள டெப்த்தாக உள்ளே போகும்போது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் எவ்வளோ ரெவன்யூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமாக எவ்வளோ இவங்க கலெக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, 496.25 கோடி ரூபாய் இவங்க நிதியாக திரட்ட போகிறாங்க. அதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது ஃப்ரெஷ் இஷ்யூ, புதிய பங்குகளை வெளியீடு மூலமாக இவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய தொகை வெறும் 50 கோடி ரூபாய் தான். அப்படின்னா மீதி தொகை 446.25 கோடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இதில் கலெக்ட் பண்ணக்கூடிய தொகை வந்து அவர்களுடைய நிறுவனத்திற்குரிய அந்த கடன்களை அடைக்கவும், மேற்கொண்டு புதிய வேறு நிறுவனங்களை தொடங்குறதுக்காக தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷேரிங் இருக்குல்ல, 2 பார்ட்னர் சொன்னோம் இல்லையா, அவங்க இதை விற்கிறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஆஃபர் ஃபார் சேல்னு பேர். வழக்கமாக வர ஐபிஓ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டுமே வித்தியாசங்கள் கலந்து தான் இருக்கும். சமீபத்தில் எஸ்பிஐ கார்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். சில ஐபிஓஸ் என்னன்னா ஃப்ரெஷ் இஷ்யூவாக மொத்தமாக இருக்கும், சிலது ஃப்ரெஷ் தனியாக இருக்கும், ஆஃபர் ஃபார் சேல் தனியாக இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம பிரிச்சுக்கும், ரெண்டுக்கும் பொருள் வேற. ஃப்ரெஷ்னா புதியதாக பங்கை வெளியிடுதல், ஆஃபர் ஃபார் சேல்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குகளை விற்று மூலதனத்தை திரட்டி அதை வேறு ஏதேனும் தொழிலில் அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பொருள். அப்படின்னா இந்த நிறுவனத்தை மேம்படுத்த இதை பயன்படுத்தலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இவங்க காட்டக்கூடிய மற்ற தகவல்கள் பார்த்துக்கலாம். இப்போ ப்ரொமோட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ இப்போ வருவது ப்ரொமோட்டர்னா 95.1% இருக்குது. ஆஃப்டர் இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறம் எவ்வளோ அப்படின்னா 72.7% இருக்குது. பப்ளிட்டை பொறுத்த வரைக்கும் 27.3% அப்படின்னு இங்கே காட்டியிருக்காங்க. இந்த நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து எட்வர்ட் வால்டர் அண்ட் சுனில் ஸ்ரீனிவாசன், அந்த நபர்கள், இந்த இருவர் தான் அந்த நிறுவனத்தை தோற்றுவித்தவர்கள். சரி, ஓகே. அடுத்ததாக முக்கியமாக இது பிரேக்கப் ரொம்ப முக்கியம். 3 செக்மெண்ட்டை கவர் பண்ணுறான்னு சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்து டெக்ஸ்டைல்ஸ், ஹோம் கேர், அப்புறம் அனிமல் ஹெல்த் கேர். அதை பொறுத்த வரைக்கும் இந்த அனிமலை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அப்படின்னா
இந்த நிறுவனம் வந்து ரூ. 100 சம்பாரிச்சோம் அப்படின்னா அதில் ரூ. 9 வந்து இந்த அனிமல் ஹெல்த் கேர் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயாக இருக்குது. அதுக்கப்புறம் அதே ரூ. 100 சம்பாதிக்க வேண்டிய இடத்துல இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் 44%, அதாவது ரூ. 44 வந்து அதன் பங்காக சம்பாதிக்கிறாங்க. ஸோ மீதி எவ்வளோ அப்படின்னா அந்த ரூ. 47 வந்து, அதாவது ரூ. 100 ரெவன்யூவில் ரூ. 47 மட்டுமே இந்த ஹோம் பர்சனல் கேர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் இவர்கள் தயாரிக்கிறார்கள். அதாவது மொத்தம் இவர்களுடைய ரெவன்யூ இந்த 3 வித்தியாசமான செக்மெண்ட்லேருந்து வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அனலைஸ் பண்ணும்போது பார்க்கலாம். பட் இந்த பேர் கம்பேரிஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா growth பர்சன்டேஜில் காட்டியிருக்காங்க. இதோட சில நிறுவனங்களை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொசாரி பயோடெக் பொறுத்த வரைக்கும் ஆர்டி இண்டஸ்ட்ரி, அட்டுல், ஃபைன் ஆர்கானிக், அப்புறம் பினாட்டி ஆர்கானிக்கை கம்பேர் பண்ணும்போது growth-ஐ பொறுத்தவரைக்கும் இது 32%, மற்ற 4 நிறுவனம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. எபிட்டாவை பொறுத்த வரைக்கும் 63ஆகவும், நெட்டு ப்ராஃபிட்டாக 67% இருக்குது. மற்றதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப தெரியும். இப்போ இந்த ஐபிஓ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். ஐபிஓ பொறுத்த வரைக்கும் வர திங்கட்கிழமை 13 ஜூலை வருது. முடிய போகிற தேதி பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை 15ஆம் தேதி மதியானம் 2 மணிக்கு முடிஞ்சிடும். இது ஒரு புக் பில்டிங் அப்படின்னா 2 ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. ரூ. 423 425 நீங்கள் எந்த ப்ரைஸ் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அநேகமாக நம்ம என்ன பண்ணுவோம், அதிகபட்ச விலையான 425 தான் அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மொத்த பங்குகள் பார்த்தோன்னா 1,14,82,033 பங்குகள் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் இந்த 50 கோடி ரூபாய் வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ ஆஃபர் ஃபார் சேலை வந்து 1,05,00,000 பங்குகள் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூ ரூ. 2. நான் வழக்கமாக பார்க்குறத விட இந்த ஃபேஸ் வேல்யூ ரூ. 2ங்கிறது எனக்கு ஆரம்பமே ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டாக தான் தெரியுது. வழக்கமாக ரூ. 10 இருக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆரம்பமே நெகட்டிவாக எனக்கு தெரியுது. ஐபிஓ பொறுத்தவரைக்கும் 423 to 425 அப்படின்னு இருக்காங்க. ஒரு லாட் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 35 லாட் சைஸ் தான் இருக்கும். என்னன்னா 15,000 தான் நீங்கள் ஒரு லாட்டுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் இருந்து அந்த 15,000 இருக்கு இல்லையா, 15,000 அந்த ப்ரைஸை வகுத்துட்டா எவ்வளோ வருது, 35 வரும். ஸோ ஆல்மோஸ்ட் பாருங்கள் 14,875 ஒரு லாட். நம்ம ரீட்டைல் வந்து ஒரு லாட் பண்ணணும்னா நம்ம கையிலேருந்து கொடுக்க வேண்டிய தொகை 14,875. அதிகபட்சம் 13 லாட் பண்ணலாம். 1,93,375. ரீட்டைலை பொறுத்தவரைக்கும் 2 லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்டட். இப்போ இது வந்து எப்போ வந்து லிஸ்டடில் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் 13 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 15 முடிஞ்சிடும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அலாட்மெண்ட் எப்போ உங்களுக்கு தெரியும்னா 20ஆம் தேதி உங்களுக்கு அலாட் ஆகிருக்கா ஆகலையான்னு தெரியும். அலாட் ஆகலை அப்படின்னா உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அது 21ஆம் தேதி அடுத்த நாளே கொடுத்துருவாங்க. உங்கள் டிமேட்டுக்கு எப்போ வரும்னா 22 ஜூலை 22 வரும். ட்ரேடிங்க்கு வர வியாழன் இல்லாமல் அடுத்த வியாழனில் வந்து 23ஆம் தேதி அது வந்து ட்ரேடிங்க்கு காலை 10 மணிக்கு வரும். இது ஒரு தகவல். இப்போ நம்ம வேல்யூவேஷனுக்கு உள்ளே போய் பார்ப்போம். வழக்கமான டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எக்ஸல் கொடுப்பாங்க. இந்த தடவை எக்ஸல் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க சைட்டில் போயிட்டு மொத்தம் 5 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட்டை நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கவனிப்போம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 19-20க்கு இது மில்லியனில் கொடுத்துருக்காங்க. ஒரு டிஜிட் எடுத்துட்டோம் அப்படின்னா 600 கோடி ரூபாய் இவர்கள் சம்பாதிக்கிறாங்க. 2019க்கு 516 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதுக்கு முந்தைய நிதியாண்டில் பார்த்தோம் அப்படின்னா 291 கோடி ரூபாயும், அதுக்கு முந்தைய 2017 233 கோடி ரூபாயாகவும், 2016 178 கோடி ரூபாயை சம்பாதிக்கிறாங்க. அதுவும் அதர் இன்கம் இருக்குது. அதே போல் என்ன இருக்குது அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் ரொம்ப கவனிக்க வேண்டியது எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுவோம் இல்லையா. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா 515 கோடி, 2019 453 கோடி. இப்படி ஒவ்வொரு நிதியாண்டுக்கும் அவர்கள் கணக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேக்ஸை நம்ம கழிக்கணும் இல்லையா. மொத்தம் எவ்வளோ டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இது வந்து எவ்வளோனா 22.5 கோடி, அதுக்கப்புறம் 17.7 கோடி அப்படின்னு ஒவ்வொரு பேலன்ஸ் ஷீட்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டீட்டெயில் எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ வழக்கமாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சம்பாரிச்சை, அதாவது வரிக்கு பிந்தைய வருவாய் 4 கோடி ரூபாய். ஆனால் இப்போ பாருங்கள் 66 கோடி ரூபாய் வரிக்கு பிந்தைய வருவாயாக கிட்டத்தட்ட இது ஒரு 16 மடங்கு. ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியாக இருக்குது. 4 வருடத்திலே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 மடங்குக்கு மேலே இருக்குது. ஸோ 5 வருடத்தில் பர்சன்டேஜில் சொல்ல மடங்குல அப்படின்னா 1600%, அதாவது 16 மடங்குக்கு மேலே வளர்ச்சி. ரொம்ப பிரமாதமான வளர்ச்சியாக இருக்குது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது.
இருந்தாலும் இன்னும் நீண்ட காலத்துக்கு அப்போ இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் புரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த பங்குகளில் இப்படி ஒரு வளர்ச்சி நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா டெர்மினல் வேல்யூ 331 கோடி ரூபாயாக இருக்குது. ஸோ வேக்கில் வந்து நம்ம வேக் டீட்டெயில்ஸ் தனியாக இருக்குது. நம்ம அங்கே போய் என்ன பண்ணோம் அப்படின்னா வேக்கை எடுத்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ வேக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலில் பார்க்கும்போது அஞ்சு அஞ்சு 5,07,52,920 பங்குகள் மொத்தமாக 31 மார்ச் வரை இருக்குது. இதுக்கு ஃபேஸ் வேல்யூ ₹2 அப்படின்னா 10,15,00,000. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஃபிகரை நம்ம இங்கே 10 கோடி அப்படின்னு போட்டோம். அப்புறம் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணணும். அது அவங்க கீழே ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் இங்கே ஃபிகர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. 276,50,00,000 கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஃபிகரை இங்கே போட்டுட்டோம். அப்புறம் அந்த நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய கடன்கள் என்ன அப்படிங்கிற தகவலை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கடன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடன் எடுத்துட்டு அந்த டீட்டெயிலும் நம்ம எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் போரோவிங்ஸ் நீண்ட கால கடன்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 33.96 லட்சம் அப்படின்னு இருக்குது. ஸோ 33.90 அமௌண்ட்டை இங்கே போட்டோம். ஸோ வேக் வந்து 14.14 இருக்குது. ஸோ 14.14 இங்கே போட்டுட்டோம். இப்போ டோட்டல் கேஷ் ஃப்ளோ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் கரண்ட் லைபிலிட்டி நீண்ட கால கடன்கள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக அவங்க எவ்வளோ காட்டியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நான் கரண்ட் லைபிலிட்டியாக அவங்க கொடுத்து காட்டுறது டோட்டல் நான் கரண்ட் லைபிலிட்டி 36.12 அப்படின்னு இருக்கு. ஸோ நாம 36 புள்ளி இங்கே போட்டுட்டோம். அப்புறம் கரண்ட் லைபிலிட்டின்னு இருக்கு இல்லையா, அது அதுக்கு கீழேயே கரண்ட் லைபிலிட்டி இருக்கும். இதுதான் வந்து டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈக்விட்டி அதை ஆட் பண்ணக்கூடாது. டோட்டல் கரண்ட் லைபிலிட்டி வந்து 148.7 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில் நம்ம 148.7 கொடுத்துரும். ஸோ ட்ரேடு பேயபிள் வழக்கமாக நம்ம கழிச்சுடுவோம் இல்லையா, அவங்க ட்ரேடு பேயபிள் எவ்வளோ காட்டியிருக்காங்க அப்படின்னா ட்ரேடு பேயபிள் 2 ஃபிகராக இருக்குது. இந்த 2 ஃபிகர் வந்து 91 கோடி ரூபாயும் இதுக்கப்புறம் 5 கோடி ரூபாய் நம்ம ஆட் பண்ணி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே கழிச்சிட்டோம். அப்புறம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய எளிதில் பணமாக மாற்றக்கூடிய சொத்துக்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அது மேலே அவங்க ஃபிகர்ஸில் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா நான் கரண்ட் அசட்டில் இருக்கும். ஸோ நான் கரண்ட் அசட்டில் பொறுத்த வரைக்கும் 23.7 கோடி அப்படின்னு இருக்கு. ஒரு சின்ன விஷயம். ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. நான் கரண்ட் அசட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியல் அசட் இருக்கு, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அதர் ஃபைனான்சியல் அசட். நம்ம வழக்கமாக எக்ஸலில் பார்க்கும்போது இந்த தகவலில் ரொம்ப டீட்டெயிலாக அழகாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 2 ஃபிகராக இருக்குது. இந்த ரெண்டையும் கூட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே உங்களுக்கு 4.5 கோடி அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அவங்கள கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே முதல்ல வந்து 13.7 கோடி அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 13.7 கோடி இருக்கு. அப்புறம் கேஷ் அண்டு வங்கியில் கையில் இருக்கக்கூடிய தொகை, வங்கியில் இருக்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஃபிகர்ஸ் தனியாக இருக்கும். நம்ம எக்ஸலில் வழக்கமாக சேர்ந்துருக்கும். ஸோ இந்த 2 ஃபிகரும் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததான இருக்கக்கூடிய அதர் கரண்ட் அசட். ஸோ அது ஒரு 27 கோடி ரூபாய் அப்படின்னு இருக்கு. ஸோ 27.6 இருக்கு. அந்த தொகையை நம்ம எடுத்து இங்கே போட்டுட்டோம். இப்போ நம்ம வேல்யூவேஷன் உள்ளே போகும்போது ஸோ இவங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா லைபிலிட்டிஸ் வந்து குறைவாக இருக்குது, சொத்து கொஞ்சம் கையில் பணம் அதிகமாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்டர்பிரைசஸ் வேல்யூ 267 கோடி ரூபாய், நெட்டு கேஷாக ஒரு 85 கோடி இருக்குது. ரெண்டையும் கூட்டணும் நெட்டு ப்ரெசென்ட் வேல்யூ 352 கோடி. ஸோ மொத்தம் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ரோசாரி பயோடெக்கில் 425 ரூபா கரண்ட் மார்க்கெட் பேஸ் இஷ்யூ பண்ணுறாங்களே, அதை நான் கரண்ட் மார்க்கெட் பேஸ் கொடுத்துட்டேன். 5,07 கோடி ரூபாய், 5,07,00,000 பங்குகள் அப்படின்னு நாங்கள் கொடுத்துட்டேன். ஸோ மொத்த சந்தை மதிப்பு எவ்வளோன்னா 2,155 அப்படின்னு காட்டுது. ஸோ ஒரு பங்கின் விலை 70 ரூபாய். அப்போ 84% வந்து இது ரொம்ப குறைவாக நம்மளது வேல்யூவேஷன் காட்டிட்டு இருக்கு. ஸோ ஏர்னிங் பவரில் பார்ப்போம். சேம் டீட்டெயில், எந்த மாற்றமும் கிடையாது. எல்லா டீட்டெயிலும் இங்கே அப்லோட் பண்ணிட்டோம். 8% க்ரோத் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெட் ப்ரெசென்ட் வந்து 488 கோடி ரூபாய் இருக்குது. ஸோ ஒரு பங்கை நம்ம கணக்கீடு பார்க்கும்போது எவ்வளோ சேம் டீட்டெயில்ஸ் தான் இல்லையா, அப்படி பார்க்கும்போது 96 ரூபாயின்னு வருது. ஸோ இது 77% வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு பார்க்குது. ஸோ 425ங்கிறது ரொம்ப பெரிய தொகையாக இருக்குது. நான் ரொம்ப அலசி பார்த்துட்டேன். எப்படி பார்த்தாலும் ஃபிகரை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. அப்படி பார்க்கும்போது இந்த ஐபிஓவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது என்னுடைய பர்சனல் அட்வைஸாக இருக்குது. அதை மீறி ஓப்பன் டேட்டில் வந்து ஒரு 20% 30% ஏறதுக்கான வாய்ப்புகள் வழக்கமாக இருக்கும் இல்லையா, அந்த அடிப்படையில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க. இது என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்ட் கண்டிப்பாக கிடையாது. இது உங்கள் தனிப்பட்ட முயற்சியில் முடிவாக மட்டுமே இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம 2 இன்ட்ரெஸ்டிங் வேல்யூமே 100 ரூபாய்க்கு கீழே காமிக்கிறதுனால இந்த பங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம எந்த அட்வைஸும் கொடுக்கல.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.